வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. 8 வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட், அதாவது முதல்ல ஆரம்பத்திலிருந்து போன இந்த 8 பேர் பார்த்தீங்கன்னா இப்போ நாக் அவுட்டுக்காக உள்ள வராங்க. இதில் ஜூஸ் குமாருடைய ப்ரொமோ இருக்குல்ல, அதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். ஆக்சுவலி நிறைய இருக்குது கண்டென்ட் பேசுகிறதுக்கு. இதை பார்த்ததும் செம்ம கடுப்பாயிடுச்சு. இது டீம் எழுதி கொடுத்தாங்க, ஜூஸ் குமார் வந்து சும்மா வாசிச்சாரு அப்படின்னா அப்போவும் டீம் ஜூஸ் குமாரை காப்பாற்றுது அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க எல்லாருக்குமே எழுதி கொடுத்துருப்பாங்க. டீம் எழுதி கொடுத்துருந்தா ஜூஸ் குமாரா வந்து வன்மத்தை கக்கினாருன்னு வச்சுங்களேன், அவர் முத்து மேலே மட்டும் தானே கக்குவார். ஏற்கனவே போகும்போதே பார்த்தோம்ல. ஸோ இப்போ 3 பேருக்கு இவர் சொல்கிறத வந்து காட்டுறாங்க. ஜாக்லினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாப்ஸ் வர வர ஃப்ரெண்ட்ஸை மாற்றிக்கிட்டே இருக்கிறீங்களே, இப்போ லேட்டஸ்ட் ஃப்ரெண்டு யார் அப்படின்னு கேட்குறாரு. இது பொதுவாக அவங்க மேலே உள்ள இருக்கவங்களும் வச்சாங்க விமர்சனம், சில பேர் வெளியவும் வைக்கிறாங்க. அது வந்து ஏற்றுக்க முடியாதது. அது வந்து சும்மா வைக்கணுமேனு வைக்கிறது தான். அதில் எந்த லாஜிக்குமே கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப்பை மாற்றினாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுது அப்படிங்கிறது உண்மை. இங்கே பேட்மேன் ரவீந்திரன் கூட சொல்லியிருப்பாரு, பிக் பாஸ் இந்தியன் ஹிஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா இத்தனை முறை நாமினேட் ஆனது யாரும் கிடையாது அப்படின்னு. அவங்க நாமினேட் ஆகாத வாரமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்போ எந்த ஃப்ரெண்டுடைய ஓட்டு வந்து இவங்களை காப்பாற்றிருச்சு? அப்படியெல்லாம் எந்த ஃப்ரெண்டுடைய ஓட்டும் காப்பாற்றலை. இவங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு அந்த கோவா கேங்கில் இருந்தாங்களே, அந்த கோவா கேங்கில் இருக்கிற எல்லாருமே இவங்களை முதுகில் தான் குத்திருக்கிறாங்க. தனியாக வந்து அவங்கள பற்றி தப்பாக தான் பேசியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் இவங்களுக்கு ஓட்டு போட்டு இவங்களை காப்பாற்றிடுவாங்க? இதில் எந்த லாஜிக்குமே இல்லை. ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணது சில விஷயங்கள் அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆச்சு. அது தப்பு. அது அந்த கோவா கேங் தான். அந்த கோவா கேங்கில் இருக்கவங்க தான் மாறி மாறி இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேருந்து தானே ஜெஃப்ரி அந்த பக்கம் ஜம்ப் அடித்தார், அன்ஷிதா கூட, நடுவில் பவித்ரா கூட. ஜம்ப்புங்கிறது அதுதான். அந்த மாதிரி இவங்க தான் அந்த யார் கூடலாம் ஃப்ரெண்டாக இருந்தாங்களோ எல்லாரும் சேர்த்து ஒரு கேங் ஆகிட்டாங்களே, அப்புறம் எப்படி இவங்க ஜம்ப் அடிச்சிருப்பாங்க? அது ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. இன்னொன்று வந்து விஷாலுக்கு சொல்கிறாரு. விஷாலுக்கு சொல்லும்போது மட்டும் அந்த சென்டென்ஸ் உடையுது பாருங்களேன். லவ் கண்டென்ட் மட்டும்தான் என்டர்டெய்னர் பாஸ். இங்கே விஷாலுக்கு என்டர்டெயின்மெண்ட் போலையே. இப்படியா இருக்குது சென்டென்ஸு? ஒரு ஆக்டர் நீ அது எப்படி படிக்கணும்னு தெரியாதா? அது என்ன ஜாக்லினுக்கு படிக்கும்போது கரெக்டாக வருது, இந்த பக்கம் முத்துக்கு அப்படின்னா கரெக்டாக வருது, விஷாலுக்கு நான் மட்டும் அங்கே நடுவில் பிரேக் ஆகாமல் லவ் கண்டென்ட் மட்டும்தான் என்டர்டெய்னர் விஷாலுக்கு என்டர்டெயின்மெண்ட் போலையே. இதெல்லாம் கேட்டிருக்கிறது, இதெல்லாம் எழுதி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அங்கே வந்து பாஸ் விடுவார் இவர். அதான் ஜூஸ் குமார். அடுத்து முத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, இங்கே அறம்னு அறுக்குற, ஆனால் நீ பண்ணுற எதுலையுமே அறம் இல்லை, அறம் இல்லையாம். அப்புறம் இன்னுமா இந்த ஊர் உன்னை நம்பிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அது ஜூஸ் குமார் வாயால் சொல்லும் போது நமக்கு செம்ம காண்டா தான் ஆகுது. முதல்ல அறம்னா என்னன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா ஜூஸ் குமார்? இவர் ஜூஸ் குமார் வந்து பண்ண சம்பவங்கள்லாம் என்ன? இங்கே சிவாஜி சார் இருக்கார்ல, அவங்க தாத்தா வேணா அவராக போராடி வந்தார். அதுக்கப்புறம் இருக்கவங்ககிட்ட கூட பார்த்தீங்கன்னா அந்த தன்மை லைட்டாக இருந்தது. அவங்கள பற்றி நம்ம தப்பாக அடுத்த ஜென்ரேஷனில் கேள்விப்படல. ஆனால் இந்த ஜூஸ் குமார் மாதிரி ஆள் இருக்காங்கல்ல, சொகுசாக வந்தவங்க, பார்ன் வித் சில்வர் ஸ்பூன். டீச்சர் யாராவது திட்டா வந்து ஃபேமிலியை ஒட்டுமொத்தமாக போயிட்டு ஸ்கூலாண்ட போய் சண்டைக்கு நிற்பாங்களாம். பெருமை. அப்படி வளர்ந்த உங்களுக்கு எப்படி தெரியும் அறம்னா என்னன்னு? முதல்ல அறம்னா என்னன்னு தெரியுமா முதல்ல உனக்கு? நீ அறத்தை பற்றி பேசலாமா? இதில் விஷால் வந்து அந்த லவ் கண்டென்ட் பண்ணால் அதை வந்து கேட்குறாங்கன்னா அது தப்பு, ஓகே. இங்கே ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இதில் மாட்டதுனால ஜாக்லின் மேலே ஒரு விமர்சனம் வருதுனால ஓகே. அறம்ங்கிறது என்ன? அறத்தோடு தான் வாழ்வேன்னு சொல்லிட்டு அறத்தோடு தான் சம்பாதியம், எப்படி வேணால் சம்பாதிக்கலாம், எப்படி வேணால் விளையாடலாம் அப்படின்லாம் உருட்டாமல் இப்படி தான் வாழணும், இதுதான் அறம்னு சொல்லிட்டு ஒருத்தன் படிச்சுட்டு வந்துட்டு அதை ஃபாலோவும் பண்ணும்போது நீ எதை வந்து அவன் கோர் பிரின்சிபலாக நினைக்கிறானோ அதை ஹிட் பண்ணுறது இருக்குல்ல, அது என்னது? அது எப்படி ஹிட் பண்ணுவீங்க? இல்லை உங்கள் அறம் என்ன ஜூஸ் குமார்? இல்லை மற்றவங்களுடைய அறம்னு என்ன? இவங்கெல்லாம் அறம்னு விமர்சிக்க வரானுங்களே, முதல்ல அவனுங்க அறம் இல்லை இவங்க ஃபாலோ பண்ணுறவங்களுடைய அறம் அது என்னன்னு சொல்லுவாங்களா? அது ரொம்ப கேவலமாக இருக்குல்ல. நீ விமர்சிக்க வரணும்னாவே அதுக்கு ஒரு அறம் தேவைப்படுது இல்லை? நான் இவர் என்னவா இருந்திருக்காரு இந்த ஜூஸ் குமார் வந்ததுலேருந்து? வந்துட்டு சார் இங்கே பல பாத்திரங்கள் சார், ஒரு 1000 பாத்திரம் கழுவி இருப்பேன் சார், எந்த பாத்திரத்தை பண்ண சொன்னால் எந்த பாத்திரத்தை கழுவிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்ஸே கலாச்சிருப்பார்ல. ஜூஸ்குமார் வந்ததுலேருந்து அவருக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு நான் மட்டும் அப்படி முடிச்சிருவேன், தனியாக போய் அங்கே புலம்பிட்டு இருப்பார். ரஞ்சித் இல்லை சத்யா மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, அதுவும் தீபக்கை பற்றி. இதில் இவருக்கு வந்து பாஷா பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் போட்டுப்பார் வாயிலேயே. நேரடியாக போய் பேச மாட்டார். தீபக் அங்கே தானே இருக்கிறாரு, பேச வேண்டியது தானே. டாஸ்கில் வந்து கடன்னு லாரி, பழைய லாரி ஆடுற மாதிரி ஆட்டுறாருங்க பேலன்ஸ் டாஸ்கில்.
அப்போ தீபக் வந்து சொல்கிறாரு, யோ ஏற்கனவே போட்ட பாலியும் நீ வெளியே தள்ளிட்டியா, என்னையா கேம் ஆடுற அப்படின்னு சொன்னதுக்கு, நீங்கள் அங்கே வந்து நின்று பாருங்க அப்படிங்கிறாரு. தீபக் சொல்கிறாரு, யோ இத்தனை வாரமாக நான் அங்கே ஆடிட்டு தானே இருக்கிறோம், நாங்கள் என்ன நிற்காத இடமா அது அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோதான் இவர் கோவம் வந்துடுச்சு. என்ன குறை சொல்கிறாரு, என்ன மட்டம் தட்டிட்டாரு, நான் மட்டும் இப்படி முடிச்சிடுவாராம். இப்படி ராணவ்கிட்ட தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தார் இந்த மாதிரி இப்படி பண்ணுறதெல்லாம். அப்புறம் அப்படியே தீபக்கை பற்றி பேசும்போதெல்லாம் இந்த மாதிரி நிறைய இடத்துல. அப்புறம் முத்துவை பற்றி பேசும்போது ஒரு இடத்துல இந்த சௌந்தர்யா, ரஞ்சித்து, இன்னொருத்தர் யாரோ இருந்தாங்க நினைக்கிறேன், அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு அங்கேயும் இதே தான் ராணவ் நினைக்கிறேன். அங்கே இருக்கும்போது முத்து வந்து வேற ஒருத்தரை பார்த்து கத்திட்டான். அவங்க வந்து விட்டுட்டாங்க. ஆனால் நான் மட்டும் அங்கே இருந்ததுன்னு வச்சுக்கேன், வாயை மூடு முத்துன்னு சொல்லியிருப்பேன், இல்லை மூடி இருப்பேன். சொல்ல முடியாது, நாக் அவுட் பண்ணிட்டு ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே கூட போயிடுவார் இவர். அவன் கடந்து வந்த பாதையில் நிற்க முடியுமா உன்னாலாம்? இதில் வந்து நாக் அவுட் பண்ணுவாராமா இவர். நாக் அவுட்டு அதான் எல்லா திறமையும் வச்சுக்கிட்டு போராடிட்டு இருக்கான்ல ஒருத்தன், பணம் இல்லைங்க ஒரு காரணத்தினால, பணம் இருக்குங்கிற ஒரே காரணத்தினால, திறமையே இல்லைனால வந்து முன்னாடி நிற்கிறீங்கல்ல. இதில் வந்து இவங்க நொட்டுறாங்க வந்து அறம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல உனக்கு என்ன அறம் இருக்குது, அறம்னா என்னென்னது முதல்ல தெரியுமா உனக்கு? ஏன்னா ஜூஸ் குமார்னு ஏன் சொல்கிறோன்னா, டாஸ்க்கு ஒன்று வைக்கிறாங்க 2 டீமுக்கும், பெண்கள் டீம் ஆண்கள் டீம்னு. அதில் வந்து பாட்டில் ஃப்ளிப்பு, அந்த பாட்டிலை வந்து ஃப்ளிப் பண்ணல, அது கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அப்போ வந்து ஒரு கசப்பு ஜூஸ் வந்து குடிக்கணும். கபசர குடிநீர் மாதிரி ஒரு கசப்பு ஜூஸ், அது வந்து ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரின்னு வச்சுங்களேன். அப்போ அதை குடிக்கணும், மறுபடியும் ட்ரை பண்ணணும், குடிக்கணும். இதில் இவருக்கு தானே பனிஷ்மெண்ட்டு, தப்பாக பண்ணுறவங்க தானே பனிஷ்மெண்ட்டு. இருந்தாலும் 30க்கு மேலே போயிட்டு ஜூஸ் ரெடி பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் ஆயிடுச்சு அது கடைசியில். ஐயோ சாமி ஆளை விடுறா, இனிமேல் எங்களால் இது தயாரிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு டீமு கடைசியில் வேற யாராவது ஆளை மாற்றலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா முத்து வந்து 2வது சான்ஸில் அதை முடிச்சிருப்பார். அதை அத்தனை முறை போட்டு 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 சொதப்பிட்டு இருந்த ஆள் இவர் டாஸ்க்கும் விளையாட மாட்டார், பாயிண்ட்டும் பேச மாட்டார். தர்ஷிகா அங்கே ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்கல்ல, ரோஷன்னா என்னன்னு தெரியுமா, ரோஷம் இருக்கா, உப்பு போட்டு சாப்பிட்றீங்களா, இல்லை எங்கள் வீட்டில் இருக்கிற உப்பை உங்களுக்கு தரட்டுமா அப்படின்லாம் கேட்டாங்கல்ல. அங்கே கூட இவருக்கு கோவம் வராது. இவருக்காக நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டை போட்டது முத்துக்குமரன். அங்கே இவருக்கு ஓட்டே போடாதது அந்த அருண். ஆனால் இவர் அருண் கிட்ட வந்து, நீங்கள் எனக்கு ஓட்டு போடலனாலும் அதுக்கு உள்ள ஒரு காரணம் இருக்கும், நீங்கள் டெக்ஸ்டர், நீங்கள் பயங்கரமான ஜீனியஸ், நீங்கள் கேம் ஆடுறவர், உங்கள் கேம் எல்லாம் வேற லெவலு சொன்னது இந்த ஜூஸ் குமார். கடைசியில் அந்த முத்துக்குமரன் கிட்ட கொடுத்துருந்த அந்த டால் டாஸ்கில் லாஸ்ட்டில் 2 பேர் நிற்கிறாங்க, ஜெஃப்ரி இவர். இப்போ பிக் பாஸ் வந்து சொல்கிறாரு, இவங்க 2 பேரும் விளையாட முடியாது, இவங்க 2 பேருக்காக மற்ற 2 பேர் வந்து விளையாடலாம், அதை இவங்களே தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜெஃப் வந்து ரயானை தேர்ந்தெடுக்கிறார். இந்த பக்கம் டப்பாவை தேர்ந்தெடுக்கிறாரு இந்த ஜூஸ் குமார். தேர்ந்தெடுத்தது மட்டும் இல்லாமல் அவரை கூட்டின்னு போய் உள்ளே உட்கார வச்சுக்கிட்டு, கேம் எவ்வளோ நேரம் போகும்னு தெரில, நீங்கள் தண்ணி குடிச்சிடுங்க, நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுங்க. அப்புறம் அவர் ஷூ மாட்டிகிட்டு இருக்காரு, காலு கீழே வந்து உட்காந்துக்கிட்டு, நீங்கள் வந்து ராமர் மாதிரி, நான் வந்து அனுமர் மாதிரி, அது இல்லாமல் உங்கள் மேலே எனக்கு ஒரு பெரிய காதல் இருக்குது, உங்கள் மேலே ஒரு பெரிய மரியாதை இருக்குது, நீங்கள் பெரிய ஆள், நான் உங்களை நம்புகிறேன், நீங்கள் விளையாடுவீங்க, நீங்கள் சூப்பராக பண்ணுவீங்க, நீங்கள் உங்களால் முடியலன்னா கடைசியில் முடியலன்னா வந்துடுங்க, ஆனால் நான் உங்களை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் மேலே நான் காதலாக இருக்கிறேன் அப்படின்லாம் என்னென்னவோ வாயில் வர்றது எல்லாத்தையும் உளறிட்டு இருக்கு. அப்படி காலில் ஊந்து கெஞ்சி கதறா. அப்படி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அமைதியாக ரெடி ஆகிட்டு அங்கேருந்து வந்த அருண் பார்த்தீங்கன்னா, டாஸ்க் நடக்குது, ஓடி போகிறாங்க. முதல்ல ஜெஃப்ரி பொம்மையை கையில் எடுக்கிற. அப்படி ஜெஃப்ரி பொம்மை கையில் எடுத்தால் என்ன பண்ணணும், வெளியவே நிற்கணும். அப்புறம் அன்ஷிதாவும் ஜாக்லினும் எவ்வளோ நேரம் நின்னாங்களோ அந்த மாதிரி நைட்டு வரையும் போயிருக்க வேண்டிய டாஸ்க்கு. ஆனால் கொஞ்சமும் யோசிக்காமல், ஓ ஜெஃப்ரி பொம்மையா பார்த்துட்டு நேராக உள்ளே எடுத்து போய் வச்சிட்டா. அப்படி ஜெஃப்ரியை ஜெயிக்க வச்சிட்டா. அப்படி அந்த டப்பா. அப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த ஜூஸ் குமார் கோவம் வரலங்க. அங்கே நேரடியாக முதுகில் குத்துனது இல்லை, அது காலில் ஊழ்ந்து கதற. அப்பவும் மனசாட்சியே இல்லாமல், அறமே இல்லாமல், அறமற்று இருக்கிறது அதுதான். அறம் இல்லாத செயல் அதுதான். காலில் ஊழ்ந்து கதறினவனை நம்பினவனை முதுகில் குத்துறது. அங்கே டப்பா கிட்ட கோவம் வரல இந்த ஜூஸ் குமாருக்கு. அப்பவும் தெரியும் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா எனக்கு புரியுது, இது பண்ணுது. அப்படி போயிட்டு இப்போ வந்து அறம் இல்லையா முத்துக்குமரன் செயலில். இது வந்து விஷால் வந்து அந்த மாதிரி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஜாக்லின் மேலேயும் இந்த மாதிரி விமர்சனம் இருக்குது. அதுலையாவது சின்ன சின்னதாக கொஞ்சம் விஷாலை முழுசாக அப்படி சொல்லலாம், ஏன்னா முழு காரணம் அவன். ஜாக்லின் மேலே ஒரு பாதி காரணம் அவங்க.
இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு போகிறதுல. ஆனால் இந்த பக்கம் அறம்ங்கிற விஷயத்தை எப்படி எடுத்துகிட்டு வந்து வைப்பீங்க? கோர் பிரின்சிபலில் ஒன்று நினச்சி இப்படி தான் போகணுன்னு வாழ்கிறான்ல ஒருத்தன், நார்மலாக மிஸ் ஆகலாம் கால்குலேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஆனால் அறமற்று எங்கே நடந்துக்கிட்டான்? அறம் இல்லாத ஒரு சைட்லையும் அறம் இல்லை அப்படின்னு சொல்கிறது என்ன மாதிரியான ஒரு இது? ஆளை மொத்தமாக அடித்து நொறுக்கிறது இல்லை. அதுவும் இந்த ஜூஸ்குமார்லாம் வந்து சொல்கிறத பார்க்கும்போது செம்ம காண்டா தான் இருக்குது. இவர் வெளியே போகும்போது என்ன சொன்னார்? முதுகில் குத்துன மாதிரிலாம் கோவப்படல, ரோஷம் இல்லை, உப்பு போட்டு சாப்பிட்றியான்னு கேட்டவங்க மேலே கோவம் இல்லை. ஆனால் இங்கே வந்து நம்ம ஜெயிக்கணும்னு நினைப்போம், நம்மளால முடியும், நம்மளால முடியாதுன்னு சொல்லுவாங்க, நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க, நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஜெயிக்கலாம், என்ன எஃபோர்ட்டை போட்ட நீ ஜெயிக்கிறதுக்கு? போகும்போது முத்துவை பற்றி தப்பாக பேசிட்டு போகிற அப்படி அதை கட் பண்ணிட்டாங்க. அது அப்போவே நியூஸாக வந்தது, இவர் ஏதோ எக்ஸ்ட்ரா பேசியிருக்காரு அப்படின்னு. அதனால தான் முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா வரவே இல்லை, அவர் உள்ளவே இருந்திருப்பார் இவர் எவிக்ட் ஆகும்போது. அதுக்கப்புறமா தீபக் கூட பேசும்போது தீபக்கும் சொல்லியிருப்பாரு, அப்படி பேசியிருக்க வேணாம் சிவகுமார் அப்படின்னு. அவ்வளோ வன்மை உனக்கு. சரி, வெளியே உள்ளே இருக்கும்போது தான் தெரியாமல் முட்டா பீஸா தற்கூரியாக இருந்துக்கிட்டு கொட்டினேன், வெளியே போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா வரலாமா இது? அப்பயும் வருங்க. நான் ஏற்கனவே நேற்றே சொன்னேன்ல, இந்த ஜூஸ்குமார் முதுகில் குத்தி என்னதான் டப்பா அனுப்பிச்சாலும் மறுபடியும் டப்பா கேங்கில் தான் போய் ஜாயின் பண்ணும் அப்படின்னு. அதையும் பார்க்க தான் போகிறோம் பாருங்க. அங்கே போய் கேட்பாரு, அவர் எதாவது அருண் ஏதாவது சொன்னா எனக்கு தெரியுங்க, நீங்கள் வேற லெவலுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் காலில் விட போகிற அப்படி. இதெல்லாம் பார்க்கும்போது காண்டா தான் இருக்குது. முத்துக்குமரன் உடைய மாட்டார், ஜூஸ்குமார் எல்லாம் வந்து உடச்சிட முடியாதுன்னு வச்சிங்களேன். ஆனால் அந்த வேர்டு வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே வெளியே போகும்போதே தப்பாக பேசிட்டு போன ஆள், கேவலமாக பேசிட்டு போன ஆள், திரும்ப அந்த ஆள் வந்து இதை பேசும்போது கொஞ்சம் ஷேக் ஆகும் உள்ள. அதையும் முத்துக்குமரன் ப்ரொஃபஸர் கடந்து வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.